கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. என்னுடைய பேர் ஜெபக்குட்டி. எனக்கு இப்போ கொஞ்ச நாளாவே ஸ்கின் ப்ராப்ளத்தில நான் ரொம்ப பாடுபட்டேன். அ அது எப்படின்னா பபிள்ஸா வரும். திரும்ப அது உடம்பு முழுசும் எனக்கு தொலிய உரிச்ச மாரி எப்படி இருக்கும். அந்த டைம்ல தான் எனக்கு ஜான்சி அக்காவினுடைய அறிமுகம் எனக்கு கிடைச்சிச்சு. அந்த மெசேஜும் நான் கேட்கக்கூடிய சூழ்நிலை தேவன் எனக்கு உருவாக்கி தந்தாரு. ரொம்ப வேதனை, ரொம்ப கொடுமை. ஏன்னா உடம்புலாம் ஒரு பீட்ரூட் கலர்ல இருக்கும். ரொம்ப வலிக்கும். தாங்க முடியாத இது. ஆனா நான் வாழை இலையில தான் நான் படுத்திருக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில எனக்கு இந்த மெசேஜ் கிடைச்சிச்சு. ஃபர்ஸ்ட்டு அந்த ஹீலிங்ன்னு 3 பார்ட் அனுப்பி விட்டாங்க. அத கேட்கிறத விட நான் எழுத ஆரம்பிச்சேன் அந்த மெசேஜ. தேவன் ஏன்னா எழுதணும்னாலே எனக்கு எழுத முடியாது. கையிலலாம் புண்ணு தான். ஆனாலும் அதையும் பொருட்படுத்தாம எழுதினேன். எழுத எழுத எனக்கு நல்ல ஒரு ஹீலிங்க தேவன் தந்தாரு. அது எழுதுனது மூலம் என்னுடைய மனக்கண் திறக்கப்பட்டுச்சு. ஏன்னா நான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை சத்தியமா நான் அறியல. இயேசுவே நான் எ எனக்கு என்னுடைய மனக்கண் அந்த மெசேஜ் திறந்துச்சு. ஒவ்வொரு நாளும் எழுத எழுத மருந்து மாத்திரையை விட என்னை அந்த மெசேஜ் தான் குணப்படுத்துச்சு. நல்ல ஒரு மாற்றம் கர்த்தர் உண்டு பண்ணி தந்தாங்க. நான் ஒரு நாள் கூட விடாம எழுதுவேன். ஏன்னா அதை எழுத எழுத எனக்கு என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்துல ஏன்னா இவ்வளோ ஒரு பாடல என் மனசுல ஒரு தெய்வீக சமாதானம் எனக்கு இருந்துச்சு, சந்தோஷம் இருந்துச்சு. காரணம் அந்த வார்த்தை உள்ள போய் 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 என் சரீரத்தை சுத்திகரித்ததும் காணாதுன்னு என்னை ஆத்மாவை பரிசுத்தப்படுத்துச்சு. என் ஆவியை என்னை இயேசுவோடு கிட்டி சேர வச்சுச்சு. இதை தான் நான் முழுமையா 100க்கு 100% சொல்ல முடியும். இப்படி இருக்க சூழ்நிலையில ரொம்ப பாடுதானா, வேதனை, கண்ணீர், தத்தளிப்பு. தேவன் எல்லாவற்றையும் எனக்கு மாற்றி தந்தாரு. ஒவ்வொரு நாளும் சுகத்தை உணர ஆரம்பிச்சேன். கர்த்தர் தான் எனக்கு நல்ல ஒரு ஹீலிங் எனக்கு உருவாக்கி உண்டு பண்ணி தந்தாங்க. தேவன் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக.